அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஃபாத்தானதுக்கப்புறம் எல்லா மனிதர்களுமே கபரில் அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்படி அடக்கம் செய்யப்படும்போது அந்த மனிதரிடம் இரண்டு மலக்குமார்கள் வராங்க. முன்கர் நக்கீர்ன்ற இரண்டு மலக்குமார்கள் 3 கேள்விகளை கேட்குறாங்க. மன் ரப்புக்க, மன் நபியுக்க, மன் தீனுக்க. அதாவது உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படின்ற 3 கேள்விகளை கேட்குறாங்க. நல்லவர்களாக இருந்தால் அதுக்கு உன்னுடைய இறைவன் யார்னு கேட்குறப்போ அல்லாஹ், உன்னுடைய நபி யார்னு கேட்குறப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்குறப்போ இஸ்லாம்ன்ற சரியான பதிலை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வல்லமை வழங்கப்படுது. அப்படி சரியான பதில் சொன்னவங்களுடைய கப்ரு எப்படி இருக்குன்னா, ஸ்வர்க்கத்துடைய ஜன்னல்கள் அவர்களுடைய கப்ரில் திறக்கப்படுவான். அதன் மூலியமாக ஸ்வர்க்கத்துடைய நறுமணமும் ஸ்வர்க்கத்துடைய அந்த குளிர்ச்சியும் வெளிச்சமும் மறுமை நாள் வரைக்குமே அவர்களுடைய கப்ரில் இருந்துகிட்டே இருக்குமா. இதே தவறான பதில் சொன்னவங்களுக்கு நரகத்துடைய ஜன்னல்கள் அவர்களுடைய கப்ரில் திறக்கப்பட்டு நரகத்துடைய வெப்பமும் துர்நாற்றமும் எப்போவுமே, அதாவது மறுமை நாள் அவங்கள எழுப்புற வரைக்கும் அந்த கப்ரில் வந்துட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம்முடைய கப்ரையும் ஸ்வர்க்க பூஞ்சோலையாக மாற்றுவானாக. இன்னும் முன்கர் நக்கீர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.